Geometry Chapter 2 Exercise 2.7 ஓட செகண்ட் ரோமன் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ரோமன் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தேன். அந்த சம் முடிச்சிங்களான்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, செகண்ட் ரோமன் பாருங்கள். ரைட் தி ஃபர்ஸ்ட் 3 terms of GP whose first term and common ratio given below. ஓகே, ரைட் தி ஃபர்ஸ்ட் 3 terms நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஜிபி சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் 3 terms. அதுக்காக என்ன கிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஏ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ்னால் ஜென்ரல் ஃபார்மேஷன் ஆஃப் தி ஏபி சீக்வன்ஸ் ஃபார்முலா என்ன, சரி ஜிபி சீக்வன்ஸ் ஏ இன்ட்டு ஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் க்யூப் எக்ஸெட்ரா. இதுதான். ஆனால் நம்மளை ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஏ அப்படிங்கிறது 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ 6, ஆறுங்கிறது 3 கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஏங்கிறது 6, ஆர் ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 3 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ 6, 6 3s are 18, 6 into 3 ஸ்கொயர் வந்து 9 எக்ஸெட்ரா. 6, 18, 6 9s are 72 எக்ஸெட்ரா. அப்போ நமக்கு தேவையான இது ஃபஸ்ட்டு 3 terms, ஃபஸ்ட்டு 3 terms of GP is என்னது 6, 18, 72 எக்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான். ஏ கொடுத்துருக்காங்க √2ன்னு, ஆர் வந்து ஏவும் √2, ஆறு வந்து √2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஜிபி சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு 3 terms. ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் க்யூப் அப்படிங்கிறது ஜென்ரல் டேர்ம். ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஏங்கிறது √2, அண்ட் தென் இங்கே இந்த ஏக்கு பதிலா √2, ஆர் அப்படிங்கிறது √2 இன்ட்டு √2. ஸோ ஏக்கு பதிலா √2, ஆருக்கு பதிலா √2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இப்போது √2 அப்படியே இருக்கும். √2 இன்ட்டு √2 2. ஸோ √2 இன்ட்டு √2 ஸ்கொயர், √2 இன்ட்டு √2ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸெட்ரா. ஸோ √2, 2, √2 இன்ட்டு √2 2, அந்த 2 நம்ம ஆல்ரெடி நிறைய 9th நிறைய சம்ஸ் போட்டிருப்போம். √2 இன்ட்டு √2 வந்து 2, √7 இன்ட்டு √7 வந்து 7. இது நமக்கு தெரியுதா? அதனால் √2 இன்ட்டு √2 வந்து 2 ஆயிரும். √2 ஹோல் ஸ்கொயர் வந்து அதுவும் 2 ஆயிரும். அப்போ இந்த √2 அப்படியே வந்துருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் 3 terms ஆஃப் தட் GP sequence. Therefore, first 3 terms of GP is √2, 2, 2√2 etc. Okay, that's all. Rough color next third sum பாருங்க. A is equal to 1000, R is equal to 2/5. அப்போ formula A into R, AR square etc. is the formula. Aங்கிறது 1000. So 1000, second term வந்து 1000 into 2/5. 1000 into 2/5 square etc. Okay. So 1000. இங்கே cancel பண்ணலாம். 1 5 is 5, 2 5s are 10, அப்புறம் 2 0. இப்போ 200 வரும். 1 5 is 5, 200 5s are 1000. அப்போ 200 into 2, இங்கே 400 ஆயிரும். இது 400. நெக்ஸ்ட் பாருங்கள், இதையும் மறுபடியும் இங்கே 1000, இங்கே 2/5 ஹோல் ஸ்கொயர், 2/5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 times 2/5 வரும். இப்போ நான் ரெடியூஸ் பண்ணுறேன். 1 5 is 5, 2 5s are 10, 2 0. அப்போ again 1 5 is 5, 4 5s are 20, again 0. இப்போ 1000, 400, 40 into 2 80, 80 into 2 160 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு 3 terms தானே, அவ்வளோதான். 400 into 160 எக்ஸெட்ரா. இதுதான் ஃபஸ்ட்டு. therefore ஃபஸ்ட்டு 3 terms, 3 terms of GP is 1000, 400, 160. Okay, next third sum பாருங்க. in a GP sequence 729, 243, 81 etc. கொடுத்துருக்காங்க. find T7 கேட்டிருக்காங்க. 7th term என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த given
a is equal to a அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு டேர்மா 729 and then r அப்படிங்கிறது t2 by t1 அப்போ இது t1 t2 t3 இப்போ t2 by t1 அப்படின்னா t2 வந்து 243 divided by t1ங்கிறது 729 இப்போ இது எந்த டேபிளில் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் இது தேர்ட் டேபிளில் பாருங்கள் 8 3s are 24 1 3 is 3 அதே மாதிரி கீழே 2 3s are 6 balance 1 4 3s are 12 again 3 and then மறுபடியும் நம்ம இது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் again third table 2 times 2 3s are 6 balance 2 and then 7 3s are 21 இங்கேயும் 8 3s are 24 1 3 is 3 and then again third table 9 3s are 27 2 3s are 6 balance 2 27 1 3 is 1 9 is 9 3 9s are 27 அப்போ so final answer r is equal to 1 by 3 இதுவே உங்களுக்கு தெரிஞ்ச டைரெக்டாக கூட 243 டேபிளில் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம் 243 டேபிள் இப்போ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 243 into 3 என்ன ஆகும் 3 3s are 9 4 3s are 12 2 3s are 6 729 ஸோ 243 729 எல்லாம் வந்துச்சுன்னா 1 times 243 3 times 2 721 கூட டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் கூட ஆன்சர் நம்ம கொண்டு வந்துக்கலாம் 1 by 3ன்ட்டு ஸோ ஆர் வேல்யூ நமக்கு 1 by 3ன்னு கிடச்சிச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் r is equal to 1 by 3 a வந்து தெரியும் 729ன்னு இப்போது நம்ம t7 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் t7 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ அதுக்காக tn ஃபார்முலா நம்ம எழுதணும் tn is equal to a into r power n minus 1 ஸோ t7 equal to ஏங்கிறது 729 r அப்படிங்கிறது 1 by 3 n வந்து 7 minus 1 ஸோ 729 1 by 3 7 minus 1 6 ஓகே இப்போ 729 into இது பாருங்கள் 3 power 6 அப்போ 3 power 6 பவர் உள்ளே கொண்டு போயிடும் அப்போ 3 power 6 அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த பவர் உள்ளே கொண்டு போயிடும் 1 power 6 ஒன்னே தான் 3 power 6 இது 3 power 6 இங்கே பார்த்துங்க ஷார்ட்கட் 3 power 6 வந்து 3 into 3 into 3 into 3 into 3 into 3ன்னு 6 டைம்ஸ் எழுதலாம் 3 into 3 into 3 வந்து 3 3s are 9 9 3s are 27 into 3 3s are 9 9 3s are 27 27 into 27 எழுதலாம் அப்போ 27 into 27 என்னென்னு பார்த்தீங்கன்னா 729 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 3 power 6 அப்படின்னாவே 729 3 power 6 என்ன 729 அப்போ 729 இங்கே 1 by இந்த 3 power 6 பதிலாக 729 எழுதிடுறேன் இப்போ 729 கேன்சல் ஆயிடுச்சு ஈக்குவல் டு 1 அப்போ t7 ஓட வேல்யூ என்ன t7 ஈக்குவல் டு 1ங்கிறதா ஆன்சர் ஓகே t7 ஈக்குவல் டு 1 நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம் ஃபோர்த் சம் பாருங்கள் ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ தட் x plus 6 x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression அதாவது ஜிபி சீக்வன்ஸோட 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ஜிபின்னு சொல்லிட்டாங்க கிவன் சீக்வன்ஸ் is in GP okay therefore R is equal to T2 by T1 equal to T3 by T2 அப்படிங்கிறது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது GP சீக்வன்ஸ் ஓகே ஸோ T2 இப்போ கிவன் சீக்வன்ஸ் என்ன கிவன் சீக்வன்ஸ் x plus 6 x plus 12 x plus 15 தான் கிவன் சீக்வன்ஸ் இது T1ன்னு எடுத்துக்கிறோம் T2ன்னு எடுத்துக்கிறோம் T3ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ T2 by T1 T2 அப்படிங்கிறது x plus 12 by T1 x plus 6 equal to T3 வந்து x plus 15 by x plus 12 இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் x plus 12 into x plus 12 equal to x plus 15 into x plus 6 இங்கே பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் 12 இருக்குது ரெண்டு சேம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இதே வந்து பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன் ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸால் இது ரெண்டையும் இன்டூ பண்ணுறோம் அப்புறம் மறுபடியும் 15ஆல் இது ரெண்டையும் இன்டூ பண்ணுறோம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 6 6x
அதே மாதிரி இங்கே 15 into x 15x 15 into 6 90. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் a plus b whole square ஃபார்முலா. a plus b whole square ஃபார்முலா என்ன? a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏங்கிற இடத்துல x இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல 12 இருக்குது, 12 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 12 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 15x 21x ப்ளஸ் 90. ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் வந்து 144 ஆயிரும், 2 இன்ட்டு 12 24x ஆயிரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21x ப்ளஸ் 90. இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் சேம் சிம்பிள் சேம் டேர்மாக இருந்தால் கேன்சல் ஆயிருமா, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து 24xை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை இந்த சைட் கொண்டு வரேன், 21x இங்கே வந்தால் ப்ளஸ் 21x மைனஸ் 21x ஆயிரும். இங்கே 90 இருக்குது, இந்த 144 ப்ளஸ் 144 இங்கே போச்சுன்னா மைனஸ் 144 ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் 24 மைனஸ் 21xனால் 3x ஈக்குவல் டு 90 மைனஸ் 144. அப்போ 144லேருந்து 90 மைனஸ் பண்ணணும். 144 மைனஸ் 90 என்னாகும், 4 மைனஸ் 0 4, 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 54. ஸோ மைனஸ் 54. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54/3. தேர்ட் டேபிளில் 1 3 is 3, பேலன்ஸ் டு 8, அப்போ மைனஸ் 18 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஃபாலோயிங் ஜிபி. இந்த ஃபாலோயிங் ஜிபி சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜிபி சீக்வன்ஸ், இதனுடைய என்ன டோட்டல் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹியர் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது 4, ஓகே, ஆர் அப்படிங்கிறது T2/T1. அப்போ T2ங்கிறது என்ன, 8/4, 1 4 is 4, 2 4s are 8 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. டிஎன் nth டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்ம், தட் nth டேர்ம் வந்து 8192 கொடுத்துட்டாங்க. டிஎன் இஸ் ஈக்குவல் டு 8192, 8192. அப்போ இந்த என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. ஸோ டிஎன் இருக்குது 8192 இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது 4 இன்ட்டு ஆர் வந்து 2 பவர் n-1. இந்த என்னோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த 4 இந்த சைட் கொண்டு போயிடலாமா, 8192 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2 பவர் n-1. அப்போ 8192 டிவைடட் பை 4, அப்போ இது 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 4 is 4, 2 4s are 8, and then 0, and then 2 4s are 8, பேலன்ஸ் 1 என்ன ஆகும் 4. ஓகே, 2024. அப்போ இங்கே எப்படி எழுதலாம், 2024 is equal to 2 power n-1. இங்கே இந்த சைட் 2ஓட பவர் n-1 இருக்குது. அப்போ இந்த 2024 in terms of 2 மாத்திரம் எப்படி மாற்றலாம், எல் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். எல் டிவிஷன் என்ன எப்படி யூஸ் பண்ணலாம், 2024 எல் டிவிஷன் ஃபஸ்ட்டு 2 டேபிள் எல்லாமே 2 டேபிளில் எழுதணும். ஏன்னா இங்கே 2ஓட பவராக இருக்கா, அதனால் இது எல்லாத்தையும் 2 டேர்ம்ஸில் மாற்றணும். 1 0 1 2, again 2 டேபிள், 5 2s are 10. இங்கே 1 டிவைடாக நல்லா கேர்ஃபுல்லாக போடணும். 1 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 1 வந்து 2 விட ஸ்மால், இது டிவைட் ஆகாதனால இங்கே 0 ஆட் பண்ணுறோம். இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகே, அப்போ மறுபடியும் இந்த 1ஓட 2வை சேர்த்துட்டு 12 6 டைம்ஸ், again 2 டேபிள். சாரி சில்ட்ரன், இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 4s are 8. அப்போ இங்கே 1 இருக்குது, 1 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது, 0 போட்டுரும். அப்போ இந்த 1ஐயும் 9ஐயும் சேர்த்துட்டு 19. 19ல் 4 4s are 16 இருக்கும். ஓகே, அண்ட் தென் ரிமைனிங் 3 இங்கே இருக்கும். இப்போ இங்கே 8 2048 வரும். ஓகே, சாரி, இங்கே ரெடியூஸ் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு. 2048 இங்கே 2048 ஆயிடும். 2048 is equal to 2 power n-1. அப்போ இந்த 2048 in terms of 2 மாத்திரம் L division யூஸ் பண்ணி 2048. okay, so 1 2 is 2 0, again 2 2s are 4, and then 4 2s are 8. அப்போ again 2 table na 5 2s are 10, and then 1 2 is 2, 2 2s are 4, 512.
and then again 2 table, 2 2s are 4, balance 1, 5 2s are 10, 6 2s are 12, again 2 table, 2 table மட்டும்தான் போடணும். ஏன்னா இங்கே 2 ஓட பவர் இருக்கனால 2 tables மட்டும்தான். 1 2 is 2, 2 2s are 4, balance 1, 8 times, again 2 table, 6 2s are 12, 4 2s are 8, again 2 table, 3 2, again 2 table, 32ல வந்து 16 times again 2 table, 16 8, and then 2 table 4 2 2. ஸோ இப்போ எவ்வளோ டூஸ்ன்னு கவுண்ட் பண்ணுறீங்க பாருங்கள். மேலேருந்து 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 11 டூஸ் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2048 2 power 11 எழுதலாம். equal to 2 power n minus 1. 2 power 11 is equal to 2 power n minus 1. பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 11 is equal to n minus 1. இல்லாட்டி நம்ம n minus 1 is equal to 11 எழுதலாம். n is equal to 1 அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 1. ஸோ n is equal to 12 அப்படிங்கிறது ஆன்சர். என்னென்னமா என்னங்கிறது 12. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் சம். சரி செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த் ரோமனோட செகண்ட் சம் 1/3, 1/9, 1/27 எக்ஸெட்ரா 2187. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோமன் ஃபஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சமையும் நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள் ஹியர் a is equal to 1/3, r அப்படிங்கிறது T2/T1. அப்போ இது வந்து T1 T2 T3. அப்போ T2 அப்படிங்கிறது 1/9, T1ங்கிறது 1/3. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நியூமரேட்டரோட டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டர் ஆயிரும், அண்ட் தென் டினாமினேட்டரோட டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் ஆயிரும். அப்போ 3 மேலே போயிடும், 9 கீழே வரும். அப்போ 1 3 is 3, 3 3s are 9. ஸோ r is equal to 1/3. அப்போ இது வந்து லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் tn டேர்ம். tn is equal to 1/2087. tn is equal to 1/2087. அப்போது tn ஃபார்முலா tn is equal to a into r power n minus 1. tn அப்படிங்கிறது 1/2187 equal to 1/2187 equal to ஏங்கிறது எனக்கு 1/3 தான். a is equal to 1/3. இங்கே 1/3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். r அப்படிங்கிறது 1/3 பவர் n minus 1. ஃபஸ்ட்டு இந்த 3 இங்கே கொண்டு போனோம்னா மேலே போயிடுமா, அந்த டினாமினேட்டர் t/3ங்கிறது இங்கே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆயிடும். ஸோ 3/2000 3 இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா மேலே நியூமரேட்டர் ஆயிடும். 3/2187 equal to 1/3 power n minus 1. 3ஆல் ரெடியூஸ் பண்ணால் 1 3 is 3, 7 3s are 21, 3 3s are 2 3s are 6, balance 2, 9 3s are 27. So 1/729 is equal to 1/3 whole power n minus 1. இங்கே பாருங்கள் 1/729 இருக்குது. 729 நாம் என்ன நம்பர் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், 3 power 6 is equal to 729. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எல் டிவிஷன் போட்டுக்கலாம். 729 எல் டிவிஷன் போட்டிங்கன்னா 3 3 3 6 டைம்ஸ் வரும். இந்த சம்மரி இதில் எப்படி 2 வந்து 11 டைம்ஸ் வந்துச்சு அதே மாதிரி தான் இதில் 3 வந்து 6 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த நான் 729க்கு பதிலாக என்னென்ன எடுத்துக்கிறேன்னா 1/3 power 6ன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஹோல் பவர் 6ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1/3 n minus 1. இப்போ பேஸ் ஈக்குவலாக, ஸோ பவர் ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 is equal to n minus 1. ஸோ n minus 1 is equal to n minus 1 is equal to 6. n is equal to 6 plus 1 is equal to 7. ஸோ n வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? n is equal to 7 is the answer. n is equal to 7. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.